ஒன்று அமையாத வரை திரு விஜய் இந்த இடத்துல தான் இருப்பார். நான் ஏற்கனவே பலமுறை சொன்னது போல திமுக கூட்டணி உடையணும், விஜய் கூட யாரா கூட்டணி சேரணும். அப்படின்னா தான் நான் ஏற்கனவே வேற சொல்லியிருக்கேன், அதிமுக இல்லாமல் யாருக்கும் ஆட்சி இல்லை, திமுக கூட்டணி உடையாமல் யாருக்கும் ஆட்சி இல்லை. இது நான் பலமுறை சொன்ன ஸ்டெப். இப்போ அடிஷனலா ஒன்று என்ன சொல்றேன்னு, திமுக கூட்டணி உடைஞ்சி விஜய் கூட யாரா கூட்டணி சேரணும். அப்பதான் விஜய் கன்சிடர் பண்ணப்படுவார். அப்ப என்ன ஆகும் அன்னைக்கு நான் சொல்றது இன்னைக்கு குறிச்சுக்குங்க, என்ன ஆயிரும்னா மும்முனை போட்டின்னு தெளிவாயிரும். இன்னைக்கு வரைக்கும் அது இருமுனை போட்டி தான். திரு எடப்பாடி திரு ஸ்டாலின் இவர்களுக்கு தான் போட்டி. அட்வான்டேஜ் டிஎம்கே, ஏடிஎம்கே நல்லா ஃபைட் கொடுக்குது, நாளைக்கு எல்லாரும் கூட்டணிலாம் ஒன்று சேர்ந்துருவாங்க வைக்கிறாங்க, இப்படி ஒன்று ஓடிட்டு இருக்கும். அப்போ ரெண்டு பேர் பெரிய உருவமாகவும் திரு விஜயும் திரு சீமானையும் சின்ன ஒரு உருவமாக போடுவாங்க. மீடியாக்கள் நாளைக்கு நீங்கள் தமிழில் போடும்போது அப்படி தான் போடுவீங்க. ஆனால் ஒருவேளை டிஎம்கே கூட்டணி உடஞ்சி அல்லது ஏடிஎம்கே கூட்டணியில் இருக்கிறவங்க யாராவது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமோ தேமுதிக இந்த மாதிரி யாராவது ஒருத்தவங்க வந்து போயிட்டாங்க, அவர்கிட்டே ஒரு அணி வந்துருச்சுன்னா அன்னைக்கு அது வந்து அக்கண்ணாவா மாறிடும், ட்ரையாங்கிளா மாறிடும், அன்னைக்கு மும்முனை போட்டியா மாறிடும், அன்னைக்கு ரிசல்ட்டே வேறையா நிற்கும். அன்னைக்கு தான் எதிர்ப்பு வந்து கிளம்பும். இவர் ஒரு அணியாக மாறணும். இப்ப நீ தனியா இருக்கும்போது வந்து கட்டாயமா வந்து ஓகே சூப்பருங்க நல்ல பெஞ்ச் மார்க் கிரியேட் பண்ணாங்க அப்படி வரும். ஆனா இவர் வந்து ஒரு மிரட்டல் ஒரு அச்சுறுத்தல் ஆட்சியாளர் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு கம்மியா. அப்ப இவர் ஒரு அணியான டிஎம்கே கூட்டணி உடைஞ்சோ அதிமுக பிரிஞ்சு போறவங்க யாராவது அங்க போனாங்கன்னா அன்னைக்கு வந்து ஒரு அணியாவாங்க, அன்னைக்கு வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படும்.